இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to Kavan of the Day. And today is 8th July 2026, Wednesday, புதன்கிழமை. இந்த புதன்கிழமையிலே காலையிலே ஆண்டுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே அவருடைய பிரசன்னத்திலே நாம் இருப்பது ரொம்ப முக்கியம், அவசியம். Wherever gather in His name, dear brother and sister, His presence are there. அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை வழிநடத்த நல்லவராக இருக்கிறார். சரி, இன்றைக்கு ரெவலேஷன் 1:4 அது கண்டினியூ உள்ள வசனம் 5 தான் முடிகிறது. ஆனால் இன்றைக்கி நாளை மட்டும் நாம் பார்ப்போம். We'll see the first Revelation chapter 1:4. John to the 7 churches which are in Asia. Grace to you and peace from Him who is and who was and who is to come, and from the 7 spirits who are before His throne. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். அருமையான 7 சபை, 7 ஆவி. அதை புரிந்து கொள்வதற்காக அப்படி எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? 7 சபைக்கு எழுதுறேன்னு சொல்கிறாரு. ஆசியாவில் இருக்கிற 7 சபைகள், இன்றைக்கு அந்த 7 சபைகள் இருக்கிறது. சபையாக இல்லை, அந்த இடம் இருக்கிறது. சபைகள் அழிக்கப்பட்டது, காணடிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. சரிங்களா? பட் ஸ்டில் we can have some historical evidence and churches in these 7 churches. சரிங்களா? அதை இன்னும் நாளைக்கு ஆழமாக பார்ப்போம். என்ன சொல்ல வருகிறார் அதை மட்டும் நாம் கவனிப்போம். இருக்கிறவரும் இருந்தவரும். அல்ல, இப்போ இருக்கிறாரு. இப்போ யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். இருந்தவரும், முன்பு அவர் இருந்தார். இந்த உலகத்தை படைத்தவர் இருந்தவரும். அவருடைய சிங்காசனத்தில் முன்பு இருக்கிற 7 ஆவிகளாலும் அவர் சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அருமையானவர்களே, இருந்தவரும் இருக்கிறவரும் என்பதை நாம் உணர வேண்டும். யாரோ ஒருவர் அல்ல இயேசு. You should not think Jesus, something or somebody, different from God. அப்படியெல்லாம் எண்ணுவதற்கு இல்லை. ஏனென்றால் அந்த வெளிப்பாடையிலே என்ன வருகிறதுனா, அவர் இருந்தவரும் இருக்கிறவருமாய் இருக்கிறார். அருமையானவர்களே, சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர், த்ரோன், ராஜாதி ராஜா, இந்த உலகத்தை படைத்த இறைவன் இருக்கிற சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவருமாய் இருக்கிறார். அவருடைய நாமத்திலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அது தமிழில் கொஞ்சம் தள்ளி வரும், இங்கிலீஷில் முன்னுக்கே வந்துருச்சு பாருங்க. கிரேஸ் டு யூ அண்ட் பீஸ். தமிழில் அடுத்த வசனத்தில் வரும். அவருடைய கிருபையும் அவருடைய சமாதானமும். யாருடைய கிருபையும் சமாதானமும்? இருந்தவரும் இருக்கிறவரும் வருவருமான. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தையும் கிருபையும் கொண்டு வர விரும்புகிறார். இந்த கடைசி காலத்திலே அதை கொடுக்க விரும்புகிறார். அதற்கான போராட்டங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. உனக்கு கிருபையும் சமாதானத்தை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். What is the desire of our God, our Lord Jesus Christ? To give you a grace and peace. But the devil is destroying God's plan in your life. The reason, dear brother and sister, you should know the desire of God. And you need to submit yourself. And you know the word of God. You have to meditate and you must know the word of God. Then you can overcome all the difficulties, whatever the devil brings. Dear brother and sister, ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அவர் வார்த்தையில் நீ பலமாக இருக்கும்போது பிசாசு என்ன மாதிரியான தடைகளை கொண்டு வந்தாலும் அதில் நீ ஜெயிக்க முடியும். அதனால்தான் அந்த தரிசனத்தில், இந்த ரெவலேஷனில் அவருடைய கிருபையும் அவருடைய சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. யார்? இருந்தவரும் இருக்கிறவரும் வருபவரும். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இருந்தவர், இருக்கிறவர், நீ வணங்குற ஆண்டவர் இப்போ வந்தவர் அல்ல, அவர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர்.
ஆக எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து ஆசீர்வதிப்பார். I bless you. The Lord will give you joy and peace. But the important thing, you must keep the word of God. ஆண்டோட வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை வணங்குகிற பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உன்னுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கிருபையும் பெற்றவர்களாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். I bless them in the name of Jesus Christ. ஒரு வல்லமை அவர்கள் வாழ்க்கையில் வரட்டும், ஒரு பிரசன்னம் உம்முடைய கிருபையை காணட்டும். ஆசீர்வதிக்கிறேன். அற்புதம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவும் உன்னை ஆசீர்வதிக்கிறார். டேக் கேர் and God bless.